வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் எக்ஸாம் பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கடைக்கெலாம் போனீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. ஆல்ரெடி இதுக்கே 850 வந்துட்டு பே பண்ணணும். அவங்க கடையில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஸோ நம்மளே வீட்டில் லேப்டாப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் ஆகிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஐபிபிஎஸ் ரீசெண்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்றது இதில் ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பிஓஎம்டி எக்ஸாமுக்கான எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு போன வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்துட்டு இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் போய் செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம புதுசாக தானே ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன வச்சுக்கணும், அதாவது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்கு. ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டு நான் இதை ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னா நேம் கேட்குது. ஸோ உங்கள் நேம் என்னவோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மிடில் நேம் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் நேம். ஸோ லாஸ்ட் நேமில் வந்துட்டு உங்களோட இனிஷியலாக கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ கேப்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எது இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு ஓடிபி போகும். ஸோ நீங்கள் தப்பான நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிஜிஸ்டர் ஆகாது, உங்களால் ஓடிபி எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்பரை கொடுத்துட்டு ஆனால் அந்த நம்பரை வந்துட்டு திரும்ப வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அல்டர்னேட் மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நம்பர் கொடுங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இமெயில் ஐடி. ஸோ இதில் வந்துட்டு டொமைன் நேம் மட்டும் கீழே தனியாக கொடுக்கணும், gmail.com, yahoo. ஸோ உங்களோடது எதுவோ அதை இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு திரும்ப வந்துட்டு உங்களோட மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு டொமைன் நேம் இதிலே கொடுத்துடணும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு செக்யூரிட்டி கோடு, அதாவது ரீகேப்சா கொடுக்கணும். அண்ட் இதை மறக்காமல் கரெக்டாக கொடுங்க. ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் பார்த்து கொடுங்க, இல்லை அப்படின்னா ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பேஜில் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் பேசிக் இன்ஃபோ பேஜ். ஸோ இங்கே கீழே இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னா நீங்கள் என்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்துட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து காட்டிடுச்சு. ஸோ இதுதான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இதுதான். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களோட மொபைலுக்கும் வந்துட்டு இந்நேரம் மெசேஜ் போயிடும். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே மெசேஜ் போயிடும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு என்னோட இதில் வந்துட்டு இமேஜ், ஒரு டம்மி இமேஜ் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக ஒரு டம்மி இமேஜ் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு 20 KB ப்ளஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ 20 KBயே வந்துட்டு போதும். அண்ட் அதே மாதிரி சிக்னேச்சர் வந்துட்டு 10 KB இருக்கணும். ஸோ டவுன்லோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டம்மி சிக்னேச்சர் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அதே மாதிரி திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா கேட்டகரி. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்குது, ஜென்ரலாக, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, எஸ்சி, எஸ்டி, ஸோ எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ கரெக்டான கேட்டகரியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டிசேபிலிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. டிசேபிலிட்டி அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்ன மாதிரியான டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் சப் டிசேபிலிட்டி அதோடு சேர்ந்து இன்னொன்று என்ன டிசேபிலிட்டி இருக்கோ அதையும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு are as per PWBD guidelines eligible to use compensatory time at the time of examination. ஸோ இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு அதாவது எக்ஸ்ட்ரா டைம் இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னா இந்த டிசேபிள்டு பர்சனுக்கு மட்டும்தான் வரும், நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்றது. அண்ட் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்பீட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதான் கேட்குது. இதெல்லாமே வந்துட்டு டிசேபிள்டு பர்சனுக்கானது. அதுக்கப்புறமேட்டு என்ன, ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை, அதுவே வந்துட்டு பிளாக் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்குறோம், ஆர் யூ a child by family member of those who died in 1984 riots. அதாவது 1984 நடந்த மிலிட்ரி அந்த மாதிரி வாரில் யாராவது உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவங்க இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எத்தனை மந்த் வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்றது இதில் கேட்டிருக்காங்க. அண்ட் இதே தான் எப்போ அதுலேருந்து ரிலீவ் ஆனீங்க அப்படின்ற டேட், மந்த், இயர் அப்படி அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு joined a government job on the civil side after availing of the benefits given as a ex-serviceman. ஸோ எக்ஸ்-சர்வீஸ்மேன் அவங்களுக்குரியது இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வராது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலீஜியன் டு விச் யூ பிலாங். ஸோ எந்த ரிலீஜியன் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம், சிக், ஸோ எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு டு யூ பிலாங்ஸ் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி. மைனாரிட்டி கம்யூனிட்டியா அப்படின்னு கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வைல் சர்விங் இன் கவர்மெண்ட், குவாசி கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார், ஸோ அதிலெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, அண்ட் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் சிடபிள்யூஇ, PO/MT அட்டன் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி PO/MT எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எழுதிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அண்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இதில் அட்டன் பண்ணீங்க, ஃபேஸ் 1 or 2 or 3 அப்படின்றத கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு நேஷ்னாலிட்டி. ஸோ நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியன்னா இந்தியன்னு கொடுத்துருங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் ஸ்டேட்டை வந்துட்டு சொல்லணும். இதில் சென்டர் ஆஃப் எக்ஸாம், ஸோ எந்த சென்டரில் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ எப்படியும் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடுன்னு கொடுங்க. ஸோ எந்த ஸ்டேட்டோ அதை கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட் கோட் அது அதிலே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டர் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ எந்த சென்டரில் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சென்டர். ஸோ இங்கே எல்லாம் தான் வந்துட்டு IBPS எக்ஸாம் நடக்கும். ஸோ நான் வந்துட்டு மதுரையில் இருக்கனால மதுரைன்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு பக்கம்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் மெயின் எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாம்ஸ்க்கும் 3 சென்டர் தான், சென்னை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ உங்களுக்கு எது பக்கமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் அதை தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இதில் கொடுத்துருங்க. ஸோ அண்ட் மந்த், உங்களோட மந்த் எதுவோ அந்த மந்த்தை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுவே உங்களோட ஏஜ் ஜென்ரேட் பண்ணிக்கோ. அடுத்து ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் ஃபீமேல் கொடுக்குறேன், நீங்கள் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் திருமணம் ஆனவரா, ஆகாதவரா, விடோவா, டிவோர்ஸ்டா, ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் உங்கள் அப்பா பேர் என்னவோ அதை கொடுங்க. ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இதை இப்படி கொடுக்குறேன். அண்ட் உங்கள் மதர் நேம். ஸோ ஸ்பவுஸ் நேம் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம். ஸோ ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ், ஸோ உங்கள் வீட்டு அட்ரஸ் எதுவோ அதை கரெக்டாக கொடுங்க. அதாவது ஃபஸ்ட் வந்துட்டு டோர் நம்பர் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரீட் எதுவோ அந்த ஸ்ட்ரீட்டை கொடுங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு ஏதாச்சும் ஒரு
ஏரியா, பொதுவான ஏரியா இருக்கும்ல. ஸோ இப்போ வந்துட்டு மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேகே நகர், திருமங்கலம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக சொல்லிடுங்க. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நான் மதுரை, ஸோ மதுரை கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட், ஸோ என்ன ஸ்டேட்டோ அதையும் கொடுத்துருங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு பின்கோடு, ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ மதுரையோட பின்கோடு வந்துட்டு 625003. ஸோ அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மேலே இருக்குது, அதாவது நீங்கள் இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒன்று அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது அப்படியே கீழே காப்பி ஆயிரும். இல்லை அப்படின்னா திரும்ப வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன கேட்குதுன்னா சூஸ் தி அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங். பெர்மனண்ட் அட்ரஸே கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஸோ எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே உங்கள் ஃபீஸ் அமௌண்ட்டை காட்டிடுச்சு, 850 ரூபா எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபார்ம் வந்துட்டு அதை செக் பண்ணிடுச்சு. ஸோ இதில் அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னா அண்ட் இதில் வந்துட்டு உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னா கிராஜுவேஷன், ஸோ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்துட்டு இன்ஜினியரிங், ஸோ இன்ஜினியரிங் கொடுக்குறேன். ஸோ அதில் என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இன்ஜினியரிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டேட் ஆஃப் பாஸிங், ஸோ எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது, அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஸோ உங்களோட பர்சன்டேஜ் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் பை கிரேட், ஸோ எந்த கிளாஸில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வெறும் கிராஜுவேஷன்னால இந்த கிராஜுவேஷனை மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னா இந்த காலத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து வந்துட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன கேட்குது அப்படின்னா do you have operating and working knowledge in computer system. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. தெரியும்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருப்பீங்களா, ஸோ ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, இல்லை டிகிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் டிப்ளமோ படிச்சிருக்கனால டிப்ளமோ கொடுக்குறேன். அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸான்னு கேட்குது. நான் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் படித்தனால அதை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அது அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங், ஸோ எத்தனை மந்த் ஒர்க் பண்ணீங்க, ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்காக எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வர ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அண்ட் நேச்சர் ஆஃப் டியூட்டி, ஸோ என்ன மாதிரியான வேலை பார்க்குறீங்கன்னு கொடுங்க. எதனால் லீவ் ஆகுறீங்க அப்படின்றத கொடுங்க. அண்ட் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத கொடுங்க. அண்ட் அதே மாதிரி மந்த்ஸ்லேயும். ஸோ அடுத்து என்ன கேட்குது அப்படின்னா ஃபார் த சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் மே நாட் பி ஹெல்ட். ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு வந்துட்டு ப்ரிலிமினரி, அதாவது இப்போ நம்ம பிஓ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று வந்துட்டு ஐபிபிஎஸ்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்க பாசிபிள் இல்லையா. ஸோ ஆனால் வெறும் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஃபில் பண்ணணும்னு இல்லை. அடுத்து என்ன கேட்குது அப்படின்னா அதாவது இப்போ எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அப்போ வந்துட்டு இது செலக்ட் ஆகி இங்கே வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு சென்டர் ஃபார் ட்ரைனிங் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நோ கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கேட்குது. ஸோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு லாங்குவேஜஸ் நோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தமிழ் தெரியும். ஸோ தமிழ் ரீட் பண்ண தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ மூணுமே தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்கள். இல்லைன்னா எது தெரிலையோ அதில் வந்துட்டு டிக் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ அதுவும் வந்துட்டு ரீட், ரைட், ஸ்பீக் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு
ஸோ வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த காலமில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்ஸ் செக் பண்ணும். ஸோ ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எங்கே எரர் விட்டுருக்கோம் அப்படின்னா there should be 2 digits after decimal of graduation. ஸோ நான் வந்துட்டு மார்க்கை கொஞ்சம் தப்பாக கொடுத்தனால அது அப்படி காட்டுது. ஸோ இப்போ திரும்ப வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்குக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ வரிசையாக இந்த பேங்க்குக்கெலாம் தான் இப்போ வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பேங்க்லாம் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எந்த பேங்க்கில் வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை வந்துட்டு ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்தியன் பேங்க், அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ். ஸோ அப்படியே வரிசையாக எனக்கு எது ப்ரிஃபரன்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு திரும்ப வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வேலிடேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரிவ்யூ. ஸோ நீங்கள் இதுவரை கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த ஃபார்மில் வந்துடும். இதை வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துட்டு கீழே டிக்ளரேஷனில் போயிட்டு ஐ அக்ரி, அதாவது நான் கொடுத்த எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னோடய சிக்னேச்சர் கன்ஃபார்ம் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு டிக்கை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபோட்டோலாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு கிளிக் பண்ணணும். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஃபைனல் சப்மிட். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஏதாவது எடிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எடிட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா எடிட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இனி வந்துட்டு ஃபைனல் சப்மிட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனை வந்துட்டு அதில் அப்லோட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்துட்டு என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ உங்கள் கைப்படம் வந்துட்டு எழுதி அப்லோட் பண்ணணும். என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த நாட்டோட பிரஜை தான், நான் வந்துட்டு எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஈடுபடல. ஸோ இதில் அப்ளை பண்ணியிருக்க இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், சேவ் ஆயிரும். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பேமெண்ட். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐபிபிஎஸ் பிஓக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ வேணும்னா லாக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.